வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க, நேத்து எங்க பக்கத்து வீட்டுக்காருக்கும் எங்களுக்கும் ஒரே சண்டைங்க. ஆட எங்க கூட ஒண்ணு முன்னா தெரிஞ்சிட்டு இருந்த பையன் தானுங்க. ஆட மாசமான 5க்கோ 10க்கோ பிச்சை எடுத்து தின்னுட்டு இருந்த பையன் தாங்க அவங்க. அவன் என்ன பண்ணானுங்க, துடுதுப்புன்னு சண்டை போட்டானுங்க எங்க கூட. அப்படி சண்டை போட்டு போனவங்க கிட்ட கேக்குறாங்க, ஏன்னா நல்லா தானே பழகிட்டு இருந்தேன், என்னாச்சு, எதுக்கு சண்டை போட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. அவன் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் பெரியவங்களாமா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க இல்லையா. அப்படியா கண்ணு, உங்க வீட்டுல அப்படி யாரு இருக்கிறா சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. இந்த சில்லற பையன் என்ன சொல்லி போட்டான், எங்க வீட்டுல திருவிக்கான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரு தாங்க பெரியவரு. ஆடக்கி இறங்குச்சுனா ஏன் திருவிக்காங்கிறவரு அவரு வீட்டுல இருக்கிறாரு, உங்க வீட்டுக்கு எப்படிடா வந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஏனுங்க, அவங்க போட்டோ வச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறானுங்க. ஆடக்கி இறக்க முடிச்சுனா ஏன் போட்டோவை ஜெராக்ஸ் எடுத்தாளா நீயே, ஏன்னா ஜெராக்ஸ கொண்டு வந்து மாட்டி போட்டு இதுதான் ஒரிஜினல்னு சொன்னாங்க. என்னப்பா இது நியாயம்? ஐயா அதை விடுங்கய்யா, அது ஜெராக்ஸுங்க, என்கிட்ட கலர் ஜெராக்ஸ், இது இன்னொரு போட்டோ இருக்கு பாருங்க அரகண்ணு அப்படின்னு கேட்டா, ஆட இவங்க நாமக்கல் பக்கம் உட்கார்ந்து கவிதை எழுதுறவருங்க. அட இவங்க 2 பேரும் அந்த வீட்டுல இருந்தவங்கடா, எதுக்குடா உனக்கு இந்த பிரச்சனை? தம்பி, உங்க வீட்டுல யாரோ பெரியவி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவிய யாருன்னு சொல்லுன்னு கேட்டா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க போட்டோ எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து இதுதான் எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க. என்னப்பா நியாயம்? இந்த மாமன் மகள் படம் பாத்திருக்கீங்களா? அந்த படத்துல உன்ன மாதிரியே ஒரு கேரக்டர் இருந்துச்சு, கருக முடிச்சோன்னு. அந்த படத்துல நீ பண்ற மாதிரியே ஒரு சீன் இருந்துச்சு. இந்த கவுண்டமணியும் செந்திலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளுக்கு ஒரு சேட்டு வீட்டுக்கு வாடிக்கு போவாங்க. அங்க இருக்கிற போட்டோவை எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. ஒரு போட்டோ மட்டும் ஏமாந்து அங்க மாட்டிக்கும். உடனே அந்த கைல்வெளி அந்த கதாநாயகியோட அம்மா இருந்துட்டு, உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சத்யராஜ் உடனே அந்த போட்டோவை பார்த்துட்டு அழுன்னு அழுவாங்க. உடனே கவுண்டமணி இருந்துட்டு, டேய் எதுக்குடா அழுகுற, ரூட்ட சொல்லிட்டு அழு. யாரு இவரு? தாத்தா. ஓ, இவரு உன் தாத்தாவா? தாத்தா. ஐயோ, நீங்க தாத்தாவை பத்தி ஞாபகப்படுத்திட்டீங்களே, இனி அவன் அழுகிறத நிறுத்த மாட்டானே. அப்படி உன் தாத்தா யாருன்னு கேட்டா, வாவுசியாமா. இப்ப நீ வாவுசி கிட்ட போயிட்டு, தாத்தா தாத்தா நான் தான் உன் பேரன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்குவேன், செக்குல தூக்கி உன்னை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிடுவாரு. ஆடை இறங்க முடிச்சுனாயே நானும் பெரியாரும் ஒண்ணு, இதை அறியாத உன் வாயில மண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. இந்த வாவுசி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வராரு. அப்படி வந்தவரு பெரியார தன்னுடைய தலைவரா ஏத்துக்கிறாரு. அப்படி அந்த வீட்டுல இருக்கிற போட்டோவை எல்லாம் கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து, நீ எதுக்கு அதையெல்லாம் மாட்டி அவங்களோட மானத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க மாங்கா மடையா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண போனவரு கேட்டிருப்பாருன்னு நினைச்சேன். அவர் கேட்காததுனால நம்மளே கேட்போம்னு தான் கேட்க வந்திருக்கிறேன். அது சரி, உங்க வீட்டுல பெரியவங்க ஏதாவது முத்து மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருந்தா சொல்லுவாப்போ. ஐயா ஆணைமுத்து இருக்காங்க, அது எங்க வீட்டு பெரியவருங்க. மத்தவங்களாதோ அங்கங்க இருந்த பெரியார் கூட கான்டாக்ட்ல இருந்தாரு. ஆனா ஆணைமுத்து இவர் கூடவே இல்ல இருந்தாரு. ஆனா டேய், ஜெராக்ஸ் எடுக்கிறதுல நீ நம்பர் 1டா டே. ஆணைமுத்து யாரு அப்படிங்கறது இவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. நீ உன்னோட எத்தனை பெரியவங்க பேரை வேணாலும் சொல்லிக்க, அந்த அத்தனை பெரியவங்களுக்கும் பெரியார் தான் பெரியார்னு நான் சொல்லல. நீ சொன்ன அத்தனை பேரு இத சொன்னாங்க. அவங்க கிட்டே போய் கேளுங்க, ஏனுங்க நீங்க தான் பெரியார்னு சொல்றீங்கல்ல, நான் உங்களை பெரியார்னு சொல்லிக்கவா அப்படின்னு கேட்டு பாருங்க. செருப்ப கழட்டி அடிப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்ப அவங்க யாருமே உயிரோட இல்ல. ஆனா நீ சிக்கன இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, போட்டோவை காமிச்சு போட்டோஷாப் சில நேரங்கள்ல பண்ணலாம். ஆட உன்னோட மொத்த கட்சிய போட்டோஷாப்ல வாழற கட்சி தானே. மொத்த போட்டோ ஸ்கிரீனுக்கு முன்னாடி தலைவரை நிக்க வச்சு, தலைவர் எடுத்த எந்த போட்டோலயுமே ஸ்கிரீன் இருக்காதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாது. ஏன்னா தலைவர் காட்டுலயும் மேட்லயும் வாழ்ந்தவரு, அப்பார்ட்மெண்ட்ல வாழல. அவரோட வீடவே இன்னைக்கு வரைக்கும் யாருமே பார்க்கல. யாருமே பார்க்க முடியாத, யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி நின்னு போட்டோ எடுத்த போட்டோஷாப்பர் போட்டோவா அதுதானே நீயே. அப்படி போட்டோ வச்சு போட்டோஷாப் பண்ணிட்டு இருந்தப்ப கூட நீ தப்பிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா உன்னுடைய நல்ல நேரமோ இல்ல எங்களோட கெட்ட நேரமோன்னு தெரியல. எனக்கும் பெரியார்னு 2 பேர் இருக்கிறாங்கோ. ஒருவர் எங்கள் அண்ணன் திருமா, இன்னொருவர் எங்கள் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ராமதாஸ், தமிழ் பேரினத்தின் பெரியார்.
அடங்க மறு அத்துமீறு திமிரியெழு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்திப்பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை கிளர்ந்தெழுதை செய்து அமைப்பால் திரள்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார். அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். 85 போட்டோவோட நிறுத்திருக்கலாம், வீடியோக்கெல்லாம் வரலாமா? எங்க எழுச்சி தமிழர் சொல்லிட்டார்ல, என்ன பெரியார்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக எல்லாம் நான் சந்தோஷப்பட மாட்டேன். அந்த சில்ற பையனோட சில்ற புத்தி என்னங்கிறது மிச்சம் இருக்கிற மிச்ச தம்பிகளுக்கு புரிய வைக்கணும். அண்மை காலமாக பெரியார் அவர்களின் மீது ஆதாரம் இல்லாத அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகின்றன. நீண்ட காலமாகவே சங் பரிவார்கள் இந்த சதி வேலைகளை செய்து வருகிற சூழலில் மொழியின் பெயரால் இனத்தின் அரசியல் செய்யும் அமைப்புகளும் பெரியாரை குறிவைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சீமானவர்களின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறியதாக இருக்கிறது, குதர்க்கவாதமாகவும் இருக்கிறது. அவர் பேசுகிற அரசியலுக்கு அது எதிராக போய் முடியும். ஏ சில்றப்பையா, நீ என்கிட்ட பிட்ட போடுறத நிறுத்திட்டு நான் சொல்ற பெரியார்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, நான் மட்டுமா அவரை பெரியார்னு சொல்றேன்? இந்த நாடே அவரை பெரியார்னு தான் சொல்லுது. ஏன்னா அவரு உண்மையான பெரியார் அப்படின்னு எழுச்சி தமிழர் திருமா செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. அவனுக்கு உரைக்கும்னு நினைக்கிறீங்க இந்த போட்டோஷாப் பிளேயருக்கு? அவனுக்கு அதெல்லாம் உரைக்காதுங்க. அவன் என்ன நினைக்கிறானா, விட்ட போட்டு துண்ட போடலான்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் வந்த நோக்கமே திருமாவை கூட்டிட்டு போறது. உன்னை எவன் அனுப்பினானோ அவனே திருமா கிட்ட பேசியிருக்கான். அவன்கிட்ட திருமா சொன்னது, சார்வால் கொஞ்சம் நீங்க அமைதியா கிளம்பி போயிடுங்க, நோக்கும் நேக்கும் எந்த டீலிங்ஸும் வேண்டாம். நீங்க சொல்றது வேற, நாங்க செய்யறது வேற. உங்க வழி உங்க வாக்கு, எங்கள் வழி எங்களுக்கு அப்படின்னு முதலாளிகிட்டே சொன்னவருடா எங்க தலைவரு. ஏ நீ கமிஷன் வாங்குற புரோக்கர் பையன் தானே நீங்க? உனக்கு எதுக்குடா பண்ணாட்டல்லாம்? இதுல மருத்துவர் ராமதாசும் எங்கள் பெரியார். அட ராமதாஸ் கிட்டே போய் கேளு. அட இப்படித்தாங்க நடந்துகிட்டு இருக்குது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கு. நாங்க எங்க வீட்டு பெரியவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அட அப்ப இந்த நாய் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று 1/2 கிளாஸ் டீக்கு வழி இல்லாம நின்றுட்டு இருந்த நாய் தானே. நாங்க என்னெல்லாம் பேசுறோங்கிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்துட்டு இல்லங்க என்றகிட்டயும் பெரியார் இருக்கிறாருங்க, யாரா போட்டோ காட்டுறா அப்படின்னு பார்த்தா பூரா இங்க பார்த்து நிக்கிற போட்டோ செராக்ஸ் எடுத்துட்டு போய் இப்படியாடா பேசுவ? பெரியார் ஒருவர் தான் பெரியார், அவர்தான் பெரியார். அவரு பெரியார் அப்படிங்கறத அவரே ஒரு நாளும் சொன்னதில்ல. நீ ஒரு 10 பெரியார காமிச்சல, அந்த 10 பெரியாருக்கும் இந்த ஒத்த பெரியார் தான் பெரியார்னு சொன்னவங்கதான். அவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்ட மாபெரும் தலைவர் தான் நம்ம தந்தை பெரியார். போட்டோஷாப் பேசாத அப்படிங்கிற தைரியத்துல பேசின நீயே வீடியோ கால் பண்ணி பேசுறது தப்புன்னு திரும்ப சொல்லிட்டாரு. அடுத்தது ராமதாஸ் ஐயாவும் சொல்லிடுவாரு, சொல்லியே ஆகணும். இப்படி 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஒரு தனி போட்டோ எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்குவேன், உனக்கு புரியுற மாதிரி சொல்ற. நீ ஒரு பெரியார் போட்டோவை கட்சி ஆபீஸ்ல மாற்றியே ஆகணும். அதுதான் உனக்கும் நல்லது, உன் கட்சிக்கும் நல்லது, உன் குடும்ப வாழ்க்கைக்கே நல்லது. அதையும் தாண்டி உன் கட்சியில இருக்கிற மொத்த தம்பிகளோட குடும்ப வாழ்க்கைக்குமே அது நல்லது. உன் கட்சியில இருக்கிற ஒரே ஒரு பெரியவர் யார் தெரியுமா? உங்க மொத்த கட்சி உறுப்பினர்களோட பர்சனல் டேட்டாவை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற தட் ரெக்கார்ட் ஹோல்டர் சாட்டை துரைமுருகனுடைய போட்டோ தான் உங்க கட்சி ஆபீஸ்ல இருக்கணும். அவன் தாண்டா உங்க கட்சிக்கே பெரியவரு. ஏன்னா நீ பேசின பர்சனலும் உங்ககிட்ட பேசின பர்சனலும்
அது போக அவங்க கிட்ட பேசின பர்சனலும், அவங்க வேற யார்கிட்டயோ பேசின பர்சனலும், இப்படி எல்லா பர்சனல்ஸையும் ஆடியோவாகவும் வீடியோவாகவும் சேவ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். சாட்டை கிட்ட போய், தம்பி நீதான் பெரியவர், நீதான் இந்த கட்சியவே பயங்கரமா நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் போட்டோ வாங்கி மாட்டினீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம், உங்க கட்சியும் தப்பிச்சுக்கும் மான மரியாதையோட. ஐயோ பாத்தீங்களா, தப்பா சொல்லிட்டேன். உங்களுக்கு எங்க மான மரியாதையெல்லாம் இருக்கு? நீங்க தான் தொடச்சுக்கிற ஆளாச்சே. அதனால இனியாச்சும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து பேசாம, ஒரிஜினல் கிட்ட கேட்காமையும் பேசாம, சில்றத்தனமா செய்யற இந்த சில்ற வேலைகளை இன்னையோட நிப்பாட்டிரு. நீயே சில்ற பையன் சீமான் தான், நீ ஏதாவது நல்லதா பண்ணிட போற. சரி, எப்பவாவது உன் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ கண்டிப்பா உண்மைய பேசுவ. நீ பேசுவேன்னு சொல்லல, நீ பேசின அந்த உண்மைய சாட்ட ரெக்கார்டா வச்சிருப்பான். அந்த ரெக்கார்டு தான் வெளியே வந்து பேசும். அது பேசும், அது கூடிய சீக்கிரம் பேசுங்கிற நம்பிக்கையோட நாம பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.